சுலஹு ஃபக்கது ஃபாஸ ஃபௌசன் அதீமா. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒட்டகத்தின் கண்ணீர் இந்தியாவில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்திய, ஆச்சரியத்தில் ஆழ்த்திய ஒட்டகத்தின் கண்ணீர் என்ற ஒரு தகவல் சமூக வலைத்தளத்தில் பரவி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதாவது ஒட்டகத்தின் கண்ணீர் மட்டுமல்ல, இன்று இந்த நவீன உலகில் கண்டுபிடிக்கப்பட்ட எல்லா அறிவியல் உண்மைகளையும் கண்டுபிடிப்புகளையும் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே அல்லாஹுவின் மார்க்கமான சத்திய இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லிவிட்டது. அதாவது கடலை பற்றி கண்டுபிடிக்கப்படும் உண்மைகள், விண்வெளியை பற்றி கண்டுபிடிக்கப்படும் உண்மைகள், இந்த மொத்த கேலக்சிகளை பற்றி கண்டுபிடிக்கப்படும் உண்மைகள், நாம் வாழுகிற பூமியிலிருந்து என்னென்ன கோள்களை அல்லாஹ் படைத்திருக்கிறானோ, மனிதனுக்கு தெரிந்த கோள்கள் பற்றி, மனிதன் வாழுகிற நிலத்தை பற்றி, கடலை பற்றி என்னென்ன அடிப்படை அறிவியல் உண்மைகள் இந்த நவீன காலத்தில் கண்டுபிடிக்கப்படுகிறதோ, இன்று கண்டுபிடிக்கப்படுகிற இந்த அறிவியல் உண்மைகள் அனைத்துமே 1400 ஆண்டுகளுக்கு முன்பே அல்லாஹுவின் வேதமான அற்புத வேதமான அல் குர்ஆனில் தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு உண்மையாக இருக்கிறது. நவீன காலத்து அறிவியல் உண்மைகளையெல்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அறிவியல் என்றால் என்னவென்று தெரியாத காலகட்டத்தில் அந்த உலக சமுதாய மக்களுக்கு மத்தியில் அந்த உண்மைகளை தெளிவாக எடுத்து சொன்ன ஒரு மார்க்கம் சத்திய இஸ்லாம். அந்த சத்திய இஸ்லாம் சொன்ன செய்திகள் அனைத்தும் அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு முரண்பாடு இல்லாமல் ஒத்துப்போகிறது. அறிவியல் கண்டுபிடிப்புகளை சத்திய இஸ்லாம், அல் குர்ஆனுடைய வசனங்கள், அல்லாஹ்வுடைய நபி அவர்களின் பொன்மொழிகளான ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் எல்லாம் அறிவியல் உண்மைகளை உண்மைப்படுத்துகிறது, உறுதிப்படுத்துகிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் அல் குர்ஆன் மனிதர்களின் கருத்தோ, ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் அல்லாஹ்வுடைய நபி அவர்களின் சொந்த கருத்தோ அல்ல. அதாவது அல் குர்ஆனில் இருக்கக்கூடிய மொத்த வசனங்களும் அல்லாஹ்வுடைய வார்த்தையாக, அல்லாஹ்வுடைய செய்தியாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள், அவர்களின் சொல் செயல் அங்கீகாரம் என்ற ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் அனைத்தும் அல்லாஹ்விடம் இருந்து அல்லாஹ்வுடைய நபி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட வகையாக இருக்கிறது. அல் குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய செய்தி. ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் அல்லாஹ்வுடைய செய்தி, வார்த்தை, செயல், அங்கீகாரம் நபி அவர்களுடைய வார்த்தையாக, செயலாக, அங்கீகாரமாக இருக்கிறது. நபி அவர்கள் சொன்ன ஹதீஸும் அல்லாஹ்விடம் இருந்து அறிவிக்கப்பட்ட வஹி என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ளும் போது, படைத்தவனின் சொல், படைத்தவனின் செய்தி என்றைக்குமே முரண்பாடாக, பொய்யாக இருக்காது, உண்மையாகத்தான் இருக்கும். அதனால்தான் இன்று கண்டுபிடிக்கப்படுகிற நவீன உண்மைகளை எல்லாம் இஸ்லாம் ஏற்கனவே உண்மைப்படுத்தியதாகவும், ஏற்கனவே கூறியதாகவும், ஏற்கனவே உறுதிப்படுத்தியதாகவும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் சில தினங்களுக்கு முன்பு மீடியாக்களில் வந்த ஒரு ஆச்சரியமான செய்தி என்னவென்று சொன்னால், அதாவது பாலைவன கப்பல் என்று சொல்லப்படுகிற ஒட்டகம், அல் குர்ஆனில் அல்லாஹ் பெயர் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விலங்குகளில் ஒட்டகம் ஒன்று. அதாவது பெயர் குறிப்பிட்டு சொல்லப்படுகிற உயிரினங்கள் திருக்குர்ஆனில் இருக்கிறது. அதாவது காகம், தேனி, சிங்கம், கழுதை போன்ற, ஆடு, மாடு போன்ற கால்நடைகளை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, அப்போ அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய, அல்லாஹ் சொன்ன உயிரினங்கள், கால்நடைகளில் ஒட்டகமும் ஒன்று. அந்த ஒட்டகத்தை பற்றி சிந்திப்பதற்கு ஒரு உண்மையை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அதாவது அல் ஹாஷியா, திருக்குர்ஆனில் இருக்கக்கூடிய 88வது அத்தியாயமான அல் ஹாஷியா என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், அஃபல எந்துரூன இலல் இபிலி கைஃப ஹுலிகத். அவர்கள் ஒட்டகத்தை கவனிக்க வேண்டாமா அல்லாஹ் சொல்லுகிறான். அதாவது மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், மக்கள், மனிதர்கள், அவர்கள் ஒட்டகத்தை கவனிக்க வேண்டாமா, ஒட்டகத்தை பற்றி சிந்திக்க வேண்டாமா, அது எவ்வாறு படைக்கப்பட்டு உள்ளது. அப்போ ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டு உள்ளது என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுறான். ஒட்டகத்தின் சிறப்புகளை பற்றி ஏற்கனவே நிறைய செய்திகள் நமக்கு கிடைக்கிறது. ஒட்டகத்துடைய உடல் அமைப்பு, அதனுடைய தோல், அதனுடைய தன்மை, அதை பயன்படுத்தக்கூடிய மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, அந்த ஒட்டகத்தினுடைய சிறப்புகள் என்ன. அல்லாஹ் படைத்த கால்நடையிலேயே வித்தியாசமான, அற்புதமான, அதாவது அல்லாஹ் படைத்த எல்லா படைப்பும் அற்புதம். அதில் ஒட்டகம் என்ற படைப்பு இருக்கிறதே,
அது ஒரு விசித்திரமான வித்தியாசமான அற்புதம். அதனால்தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எத்தனையோ விலங்குகளை அவன் படைத்திருக்கும் போது, அதாவது இந்த பூமியில் வாழக்கூடிய எண்ணற்ற உயிரினங்களை படைத்த அல்லாஹ் எல்லா உயிர்களையும் எப்படி படைத்தேன் என்ற உண்மையை அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறான். அனைத்து உயிர்களும் தண்ணீரை கொண்டுதான் படைக்கப்படுவதாக இன்றைக்கு விஞ்ஞான உலகம் சொல்லுகிறது, அறிவியல் உலகம் சொல்லுகிறது. மனிதர்களில் இருந்து அனைத்து உயிரிகளும் அனைத்து உயிரினங்களும் ஒவ்வொரு உயிரும் நீர் சத்துல தண்ணீரில் தான் படைக்கப்படுகிறது என்று அறிவியல் உலகம் சொல்லுகிறது. இதை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிவிட்டான். உயிர் உள்ள ஒவ்வொரு பொருளையும் அல்லாஹ் தண்ணீரை கொண்டுதான் தண்ணீரிலிருந்து தான் படைக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அப்படி அல்லாஹ் படைத்த ஏராளமான உயிரினங்களில் அல்லாஹ் சிந்திக்க சொல்லுகிற ஒரு உயிரினம் ஒரு கால்நடை. அல்லாஹ் கால்நடைகளை பொதுவாக சிந்திக்க சொல்லியும் சொல்லுகிறான். குறிப்பாக பெயர் குறிப்பிட்டு ஒட்டகம், அவற்றை நீங்கள் கவனிக்க வேண்டாமா, சிந்திக்க வேண்டாமா, அது எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகிறான். அந்த ஒட்டகத்தின் உடலமைப்பும் தோலும் அதனுடைய கால்களும் அதனுடைய அந்த உயிர் வாழும் தன்மையும் எப்படி ஒரு மிக பெரும் அற்புதமாக ஆச்சரியமாக இருக்கிறதோ, அதே போன்று அது உணவருந்தும் முறைகள், அது நீரருந்தும் முறைகள். பாலைவனத்தில் எந்த உயிரினமும் வாழ முடியாது. பாலைவன மணலில் வாழக்கூடிய ஒரே உயிரினம் ஒட்டகம். பாலைவன பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு மிக பெரும் வசதி அல்லாஹ் தந்த ஒரு மகத்தான வசதி ஒட்டகம். அந்த ஒட்டகத்தின் கண்ணீர் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு உண்மையை இன்னைக்கு உலகத்துக்கு தந்திருக்கிறது. ஒட்டகத்தின் கண்களிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த ஒரு துளி கண்ணீர் இருக்கிறதே, அது மிக கொடிய விஷ பாம்புகளுடைய விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை என்று சொல்லப்படுகிறது. பொதுவாகவே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எல்லா உயிரினங்களையும் படைத்தவன் அல்லாஹ். பாம்பு, தேளு போன்ற கொடிய விஷமுள்ள விஷ ஜந்துக்களையும் அல்லாஹுதான் படைத்திருக்கிறான். ஒவ்வொரு பாம்புக்கும் ஒவ்வொரு விதமான விஷத்தன்மை இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது விஷ பாம்புகள் என்று இந்த உலகத்தில் என்னென்ன பாம்புகள் இருக்கிறதோ, எந்தெந்த பெயர்களில் விஷ பாம்புகள் இருக்கிறதோ, அந்த எல்லா விஷ பாம்புகளுக்கும் விஷத்தன்மை இருக்கிறது. ஒவ்வொரு பாம்புக்கும் ஒவ்வொரு விதமான விஷத்தன்மை. அதில் கொடிய விஷத்தன்மை உள்ளது, குறைவான விஷத்தன்மை உள்ளது, பயங்கரமான விஷத்தன்மை உள்ளது என்று பல கொடிய விஷத்தன்மை உள்ளதாகத்தான் பாம்புகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட பாம்பு ஒரு மனிதனை தீண்டி கடித்து விட்டது என்று சொன்னால், அந்த பாம்பு கடிக்கு மருந்து கொடுக்கப்படும். அந்த பாம்பு கடிக்கு பொதுவாகவே மருந்தை எப்படி தயாரிக்கிறார்கள் என்று சொன்னால், அதையும் மருத்துவ உலகம், அறிவியல் உலகம் நமக்கு சொல்லுகிறது. பாம்பு கடிக்கு மருந்தே பாம்பின் விஷத்திலிருந்து தான் தயாரிக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. அதாவது பாம்பு கடிக்கு மருந்து, மருத்துவமனையில் கொடுக்கப்படுற மருந்து, அதாவது மருத்துவமனையில் கொடுக்கப்படுகிற பாம்பு கடிக்கு விஷக்கடிக்கு கொடுக்கப்படுகிற மருந்து இருக்கிறதே, அந்த மருந்து பாம்பின் விஷத்திலிருந்து தான் தயாரிக்கப்படுவதாக நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. பாம்பின் விஷத்திலிருந்து தான் பாம்பு கடிக்கு மருந்தை தயாரிக்கிறார்கள். அப்போ ஒவ்வொரு பாம்புக்கும் தனித்தனியான விஷத்தன்மை இருக்கிற காரணத்தினால் ஒரு மனிதனை பாம்பு கடித்து விட்டால் முதலில் எந்த பாம்பு கடித்தது என்று தெரிந்து அந்த பாம்பு கடிக்கு ஏற்றவாறு விஷத்தில் தயாரிக்கப்பட்ட அந்த மருந்தை, அதாவது விஷத்தை முறிக்கக்கூடிய விஷமுறிவு மருந்தை கொடுத்துத்தான் அந்த மனிதனை பாம்பு கடியிலிருந்து அவன் உடலில் ஏறி இருக்கிற பாம்பின் விஷத்தை முறிக்க வைக்க முடியும். இதுதான் சாத்தியமான ஒரு மருத்துவ முறை என்று சயின்டிஃபிக்காக நமக்கு பல வருடங்களுக்கு முன்பு சொல்லப்பட்டது. ஆனால் ஒட்டகத்தினுடைய அந்த கண்களில் இருந்து வடியக்கூடிய அந்த கண்ணீர் இருக்கிறதே, அந்த கண்ணீருக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆற்றலையும் ஒரு சக்தியையும் அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் என்று சொன்னார். எப்பேற்பட்ட மோசமான கொடிய விஷமுள்ள விஷத்தன்மை உள்ள பாம்பு கடித்தாலும், அது எந்த பாம்பு கடித்தாலும் அந்த பாம்புடைய விஷத்தன்மையை முறிக்கக்கூடிய ஒரு சக்தியை ஒட்டகத்தின் கண்களிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த கண்ணீருக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். சில தினங்களுக்கு முன்பு ராஜஸ்தான் மாநிலம் பிகானர் என்று சொல்லப்படுகிற அந்த ராஜஸ்தான் மாநிலத்தில் பிகானர் என்று சொல்லப்படுகிற ஒரு ஊரில் தேசிய ஒட்டக ஆராய்ச்சி மையம் இருக்கிறது. ஒட்டகத்துக்கென்று இருக்கக்கூடிய தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒட்டக ஆராய்ச்சி மையம். அந்த ஒட்டக ஆராய்ச்சி மையத்தில் ஆராய்ச்சியாளர்கள், ஆய்வாளர்கள், குறிப்பாக விஞ்ஞானிகள். அப்போ அந்த விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் ஒட்டகத்துடைய
கண்களிலிருந்து வரக்கூடிய நீரை எடுத்து பரிசோதனை செய்து பார்க்கிறார்கள். அதை ஆய்வு செய்து பார்க்கிறார்கள். அந்த ஆய்வில் இவங்களுக்கு கிடைச்ச, அதாவது அந்த தேசிய ஒட்டக ஆராய்ச்சி மையம் இருக்கிறதே, ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தேசிய ஒட்டக ஆராய்ச்சி மையம், அந்த ஆராய்ச்சி மையம் அதில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் ஒட்டகத்தினுடைய கண்களிலிருந்து வரக்கூடிய கண்ணீரை ஆய்வு செய்கிறார்கள், ஆராய்ச்சி செய்கிறார்கள். அதில் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு ஆச்சரியமான ஒரு தகவல், அந்த தகவலை கண்டு இந்திய விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்களும் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார்கள். வெளிநாடுகளில் உள்ள ஆராய்ச்சியாளர்களும் அசந்து போயிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு வியப்பான விஷயம் என்னன்னு சொன்னால், அதாவது பாம்பு கடித்த விஷத்தை முறிக்கிறதுக்கு பாம்பின் விஷத்திலிருந்து மருந்து தயாரிக்கப்பட்டு ஒவ்வொரு பாம்புக்கும் ஒவ்வொரு விதமான பாம்பு கடிக்கும் ஒவ்வொரு விதமான மருந்து செலுத்தப்பட்டு தான் ட்ரீட்மெண்ட் நடைபெறுகிறது, சிகிச்சை அளிக்கப்படுகிறது என்பது நமக்கு தெரியும். ஆனால் ஒட்டகத்துடைய கண்ணீர் இருந்துச்சுன்னு சொன்னால், அந்த ஒட்டகத்துடைய கண்ணீர் எப்பேற்பட்ட பாம்பு கடியின் விஷத்தையும் முறிக்கக்கூடிய தன்மை இருப்பதாக அந்த தேசிய ஒட்டக ஆராய்ச்சி மையம், ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கிற தேசிய ஒட்டக ஆராய்ச்சி மையம் இந்த உண்மையை கண்டுபிடித்து உலகத்திற்கு சொல்லியிருக்கிறது. அது மீடியாக்களிலே வந்திருக்கிறது. எதிர்காலத்தில் இதை கண்டுபிடித்த ஆராய்ச்சியாளர்கள், இதை தெரிந்து கொண்ட விஞ்ஞானிகள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால், அதாவது இனிமேல் பாம்பு கடிக்கு பாம்பின் விஷத்தை கொண்டு மருந்து தயாரிக்க தேவையில்லை. ஒட்டகங்களின் கண்களிலிருந்து வரக்கூடிய கண்ணீர் இருக்கிறதே, அந்த கண்ணீரை கொண்டு மருந்து தயாரித்தால், அந்த ஒட்டகத்தினுடைய கண்களிலிருந்து வெளியேறக்கூடிய கண்ணீரை கொண்டு மருந்து தயாரித்தால் எப்பேற்பட்ட கொடிய விஷப்பாம்பு மனிதர்களை தீண்டினாலும் கொத்தினாலும் அதனுடைய விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை, அதாவது எதிர்காலத்தில் ஒட்டகத்தின் கண்களிலிருந்து வெளியேறக்கூடிய கண்ணீரில் விஷத்தை முறிக்கக்கூடிய மருந்து, பாம்பு கடிக்கு விஷத்தை முறிக்கக்கூடிய அந்த பாம்பு கடிக்கு தேவையான மருந்து கண்டுபிடிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. எப்படி சில வருடங்களுக்கு முன்பு கருஞ்சீரகத்தை, அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்ன அந்த கருஞ்சீரகத்தை ஆய்வு செய்து, கருஞ்சீரகத்தில் எப்படி இன்றைக்கு உலக சுகாதார நிறுவனத்தில் இருந்து மருந்து தயாரிக்கக்கூடிய உலகளாவிய மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் எல்லாம் கருஞ்சீரகத்தில் எப்படி கேன்சருக்கு மருந்தை தயாரித்து கொண்டிருக்கிறார்களோ, அதே போன்று ஒட்டகத்தின் கண்ணீரில் பாம்பு கடிக்கு மருந்தை தயாரிக்க முடியும், இது சாத்தியம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதைத்தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கருஞ்சீரகத்தினுடைய அந்த பலன்களை தெரிந்து கொண்ட பலர் அதிசயத்து போயிருக்கிறார்கள், ஆச்சரியப்பட்டு போயிருக்கிறார்கள். கருஞ்சீரகத்தின் அந்த உண்மை தன்மையை, கருஞ்சீரகத்தின் சிறப்பை அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் உலகத்திற்கு சொல்லியிருக்கிறார்கள். உலகத்திற்கு கருஞ்சீரகத்தின் சிறப்பை சொன்னவர்கள் அல்லாஹ்வுடைய நபி அவர்கள். அதே போன்று ஒட்டகத்தின் கண்ணீரை பற்றிய இந்த செய்தி நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுவது போன்று ஒட்டகத்தை அவர்கள் பார்க்க வேண்டாமா, கவனிக்க வேண்டாமா, அது எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது? ஒட்டகத்தின் சிறுநீரில் மருத்துவ குணம் இருப்பதாக சில வருடங்களுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டது. ஒட்டகத்தினுடைய அந்த மூச்சு காத்து அது எப்படிப்பட்டது, அதனுடைய உடல் அமைப்பு எப்படிப்பட்டது, அதன் தோல் எப்படிப்பட்டது, அது கண்கள், அதனுடைய கால்கள், அதனுடைய திமில்கள் எல்லாம் எப்படிப்பட்டது என்றெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு இன்றைக்கு ஒட்டகத்தின் கண்களிலிருந்து வரக்கூடிய கண்ணீரும் மிக பெரும் மருத்துவ குணம் மிக்கதாக உள்ளது என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எதிர்காலத்தில் இப்படியெல்லாம் கண்டுபிடிக்கப்படும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தாலா ஒட்டகத்தை கவனிக்க சொல்லி, சிந்திக்க சொல்லி, அவன் படைத்த உயிரினங்களையும் சிந்திக்க சொல்லுகிறான். அவன் படைத்த உயிரினங்கள் கால்நடைகளில் குறிப்பாக ஒட்டகத்தை பற்றி அல்லாஹ் சிந்திக்க சொல்லுகிறான். அல்லாஹ் சிந்திக்க சொல்லுவது போன்று ஒட்டகத்தின் கண்ணீரை எடுத்து ஆய்வு செய்த ஆராய்ச்சியாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உண்மை, மிகப்பெரிய மருத்துவ குணம் அந்த ஒட்டகத்தின் கண்களில் இருந்து வெளியேறக்கூடிய கண்ணீரிலே அடங்கியிருக்கிறது என்ற உண்மையை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். குர்ஆன் இந்த உலகத்தை படைத்த, அல் குர்ஆன் இந்த உலகத்தை படைத்த, அனைத்தையும் படைத்த ஏக இறைவனான அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய செய்தி என்பதற்கு இந்த சம்பவம், ஒட்டகத்தின் கண்ணீர் சம்பந்தப்பட்ட உண்மைகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சம்பவம் நமக்கு மிக பெரும் படிப்பினையாக இருக்கிறது. அல்லாஹ்வின் வேதமான அல் குர்ஆனையும் அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்ன ஆதாரபூர்வமான ஹதீஸ்களையும் படித்து தெரிந்து கொண்டு பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நற்செயலை நாம் செய்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.